வாழ்க வளமுடன். இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் அப்படின்னு மகரிஷி சில விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம உடம்புல ஜீவகாந்த சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த ஜீவகாந்த சக்தி உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ மனவளக்கலையில் காயகல்ப பயிற்சி அட்டன் பண்ணவங்களுக்குலாம் இந்த ஜீவகாந்த சக்தியை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது நம்ம உடம்புல எப்படி இருக்குன்றதையும் ஒரு சின்ன பயிற்சியின் மூலிமா நம்மளுக்கு உணர்த்தியும் இருப்பாங்க. அந்த காயகல்ப பயிற்சி கற்றுக்காதவங்களும் அந்த காயகல்ப பயிற்சியை மனவளக்கலையில் எப்போ சொல்லி கொடுக்குறான்றதை கேட்டுக்கிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்றங்களில் கற்றுக்குங்க அவசியமாக. சரிங்க, இந்த ஜீவகாந்த சக்தின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலில் ஒவ்வொரு செல்களையும் பிடித்து வைத்திருப்பது. 2 செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடியது இந்த ஜீவகாந்த சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு காந்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு குண்டூசி வைங்க, அதுக்கப்புறம் ஒரு குண்டூசி வைங்க, அப்படியே ஒரு 10 குண்டூசியை ஒன்று கீழே ஒன்று அடக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாம் வந்து ஒன்று கீழே ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அப்போ மேலே இருக்க குண்டூசி எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ நம்ம உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய செல்களும் ஒன்றோடு ஒன்று இந்த ஜீவகாந்த சக்தியின் மூலயமாக பிணைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத மகரிஷி அவர்கள் விளக்கமாக சொல்கிறாங்க. சரிண்ணா, அப்போ அந்த ஜீவகாந்த சக்தி உடம்புக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவிலிருந்தும் நீரிலிருந்தும் காற்றிலிருந்தும் வான்காந்தத்திலிருந்தும் நம்மளுக்கு அந்த ஜீவகாந்த சக்தியானது உடம்புக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த ஜீவகாந்த சக்தி இருக்கு இல்லைங்களா, அந்த ஜீவகாந்த சக்தி தான் நம்மளுடைய உடல் மற்றும் மன இயக்கத்திற்கு செலவழிக்கப்படுகிறது. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, இந்த இனிப்பு சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், ஒரு லட்டு சாப்பிட்றோம். லட்டு சாப்பிட்டோன்னே முதல்ல லட்டு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நாக்கில் உள்ள ஜீவகாந்த சக்தி அந்த லட்டு கூட ரியாக்ட் பண்ணி அந்த லட்டுல இருக்க சுவையை வந்து நம்மளுக்கு உணர்த்துது. சரிங்களா? இப்போ 2வது ஒரு லட்டு சாப்பிட்றோம், அப்போ என்ன பண்ணுவோம்? சுவை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ 3வது ஒரு லட்டு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன் தொடர்ந்து, அப்போ என்ன ஆகுனா அந்த நாக்கில் இருக்க ஜீவகாந்த சக்தி முழுவதுமாக செலவழிக்கப்பட்டிருக்கும். அப்போனா சாப்பிட்ட உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? லட்டு திகட்டுது. அப்போ அந்த லட்டு இனிப்பு எங்கே இருந்துச்சு? லட்டில் தான் இருந்துச்சு. இப்பயும் லட்டில் தான் இனிப்பு இருக்குது. ஆனால் அந்த இனிப்பை உணரக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் நம்மளுடைய நாக்கில் இல்லை அப்படின்றத நம்ம இப்போ புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது எதுக்காக இந்த ஜீவகாந்த சக்தியை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, இந்த ஜீவகாந்த சக்தியை பொறுத்து தான் நம்மளுடைய இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் எல்லாமே இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இப்போ இந்த ஜீவகாந்த சக்தி தான் நம்மளுடைய 5 புலன்கள் வழியாக செலவழியுது. 5 புலன்கள் வழியாக செலவழிகிறது தான் நம்ம இந்த லட்டு உதாரணத்தில் வழியாக பார்த்தோம். அதாவது நாக்கில் சுவை உணர்வாக இது எப்படி செலவழியுது அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி கண்ணில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அப்பயும் வந்து இந்த ஜீவகாந்த சக்தி செலவழியுது. நம்ம கையில் தொடுறோம் இல்லைங்களா, அதன் மூலயமாகவும் செலவழியுது. காதலை கேட்குறோம், காதலை கேட்கும்போது கொஞ்சம் கம்மியாக செலவாகும், கண்ணால் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக செலவாகும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி 5 புலன்கள் வழியாகவும் இந்த ஜீவகாந்த சக்தி செலவழிக்கப்படுகிறது. அதே மாதிரி உடல் இயக்கம் என்பது இந்த 5 புலன்களோட வந்துடும். அதே மாதிரி மன இயக்கம், இந்த உடல் இயக்கம் என்பது ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்கள் 5 இந்த 10 கருவிகள் மூலயமாக ஜீவகாந்த சக்தி செலவழிக்கப்படுகிறது. அதே மாதிரி மன இயக்கம், இப்போ நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்க, எனர்ஜி கிடைக்குது, மத்தியானம் வரைக்கும் எந்த வேலையும் செய்யாமல் ஆஃபீஸ் முள்ள ஒரு ரூம் ஒரு சேரில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்க. அப்போ உடல் இயக்கம் இல்லை, ஆனால் மன இயக்கம் நடக்குது. அப்போ மனசு வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம சிஸ்டமில் ஏதாவது வேலை செய்கிறோன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா மன இயக்கத்திற்கும் இந்த ஜீவகாந்த ஆற்றல் செலவழியுது. அதனால மதியானம் மறுபடியும் பசி எடுக்குது. சரிங்களா? அப்போ பசி எடுக்கும்போது மறுபடியும் நம்ம சாப்பிட்றோம். இப்போ நம்ம அதிகமாக சாப்பிட்டா அதிகமாக ஜீவகாந்த சக்தி கிடைக்குமா அப்படின்னா, நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் பண்ணுறதுக்கு ஜீவகாந்த சக்தி அதிகமாக செலவழிக்கும். ஸோ எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம தேவையான அளவு மட்டும் சாப்பிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் ஜீவகாந்த சக்தி செலவழித்து செரிமானம் பண்ணும், நம்மளுக்கு லாபமாக இருக்கும். இப்போ இன்பம்னா என்னன்னு பார்ப்போம். இன்பம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஜீவகாந்த சக்தி அதிகமாகவும் நம்ம செலவழிக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்பம். சரிங்களா? இப்போ இந்த சாப்பாடு விஷயத்தில் சொன்னோம் இல்லைங்களா, நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா நிறைய ஜீவகாந்த சக்தி கிடைக்குமான்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. நம்ம வயிற்றுல வந்து சாப்பாடை போட்டு நிறைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வான்காந்தத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஜீவகாந்தம் வந்து கிடைக்காது. ஸோ வயிற்றில் ஒரு
மூன்றில் ஒரு பங்காவது காலியாக இருக்கணும். எந்த நேரமும் காலியாக இருந்தால் தான் வான்காந்த சக்தி நம்ம உடம்புக்கு கிடைச்சி அது ஜீவகாந்த சக்தியாக மாறும். சரிங்களா? ஸோ எப்போதுமே நம்ம மூச்சு காற்று விட்டுட்டு தான் இருக்கோம். மூச்சு காற்றுலேருந்து ஓரளவுக்கு கிடைக்குது, குடிக்கிற தண்ணியில இருந்தும் ஜீவகாந்த சக்தி கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு இன்பம் எப்போ இருக்குன்னா, நம்மளுடைய வரவு அதிகமாக இருக்கிறது, செலவு குறைவாக இருக்கிறது அப்படின்னா நம்ம இன்பமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 யூனிட் நம்மளுக்கு ஜீவகாந்த சக்தி வரவு இருக்கு. நம்ம ஒரு 800 யூனிட்டு 900 யூனிட்டு செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்பம் இன்பமாக இருக்கும். அடுத்தது துன்பம். துன்பம்ன்றது ஜஸ்ட் ஆப்போசிட்ல அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரவு குறைவாக இருக்கிறது, செலவு அதிகமாக இருக்கிறது. அப்போ நம்ம செலவு அதிகமாக இருக்குதுன்னா இப்போ நம்ம ஜீவகாந்த சக்தி எப்படி செலவழிகிறது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் போதும் ஜீவகாந்த சக்தி அதிகமாக செலவழின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது இல்லற வாழ்க்கை அப்படின்றது கணவன் மனைவி உறவு. அதுல ஜீவகாந்த சக்தி அதிகமாக செலவழிக்கப்படுகிறது. கண்கள் மூலியமாகவும் அதிகமாக செலவழியுது. இப்போ நிறைய நேரம் மொபைல் ஃபோன் பார்க்கறது, நிறைய டிவி பார்க்கறது, லேப்டாப்ல வேலை செய்யறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவகாந்த சக்தி அதிகமாக செலவழியும். ஸோ இப்போ வரவு குறைவாகவும் செலவு அதிகமாகவும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் துன்பம். சரிங்களா? இப்போ துன்பம்னா ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ அமைதின்றது ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு வரவும் செலவும் சேமா இருக்கு. எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு செலவாயிடுது. 1000 யூனிட் வருது, 1000 யூனிட் செலவழிச்சிடுதுன்னா அப்போ இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, அமைதி. அப்புறம் பேரின்பம்னு சொல்றாங்க. பேரின்பம் அப்படின்னா ஜீவகாந்த சக்தியோட வரவு அபரிமிதமா இருக்கும். அதாவது ஒரு 10,000 யூனிட் ஜீவகாந்த சக்தி கிடைக்கும். ஆனால் நம்ம ஒரு 600-700 யூனிட் தான் செலவு பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வருது? கிட்டத்தட்ட 9,500 யூனிட் ஜீவகாந்த சக்தி அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம பேரின்ப நிலையில் இருப்போம். இப்போ இந்த பேரின்ப நிலை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, எப்போ அதிகப்படியான ஜீவகாந்த சக்தி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மகரிஷி அவர்கள் அதுக்கும் நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி அப்படின்னு இருக்காங்க. அதாவது கண்ணாடி பயிற்சி அப்புறம் தீப பயிற்சின்னு 2 பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. இந்த அகத்தாய்வு பயிற்சியில் தீப பயிற்சி தான் முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. அகத்தாய்வு 2ஆம் நிலையிலன்னு நினைக்கிறேன், இல்லை 3ஆம் நிலையில வரும்னு நினைக்கிறேன். அகத்தாய்வு 3ஆம் நிலையில தீப பயிற்சி வரும். அடுத்தது 4ஆம் நிலையில கண்ணாடி பயிற்சி வரும். இந்த தீப பயிற்சியும் கண்ணாடி பயிற்சி நம்ம செய்யும் போது நம்மளுக்கு அதிகப்படியான ஜீவகாந்தம் நம்ம உடம்புல பெருகும். ஸோ இந்த மாதிரி தவம்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு, எக்ஸசைஸ்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஜீவகாந்த பெருக்க பயிற்சிலாம் நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய தவமும் மிகவும் அருமையாக கைகூடும். இந்த ஜீவகாந்த பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, இந்த முகவசியம் அப்புறம் ஜெகவசியம்னு ஒரு சொல்லுவாங்க. இந்த முகத்துல ஒரு பொலிவு தெரியும், அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அது நம்மளே வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுடைய உறவினர்கள் யாராவது அதை நம்மளுக்கு வாங்கி இலவசமாகவே கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு, நிறைய மனவளக்கலை அன்பர்களுக்கு நடைமுறையிலே நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம மன்றத்தில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை பகிர்ந்துருக்காங்க. ஸோ இந்த இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் அப்படின்றதுல ஜீவகாந்த சக்தியின் வரவும் செலவும் பொறுத்து இது அமையும். இந்த காயகல்ப பயிற்சி கற்றுக்கிட்டிங்கன்னா இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதனால் மனவளக்கலையில் இருக்கக்கூடிய காயகல்ப பயிற்சியை அனைவரும் கற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்க. வாழ்க வளமுடன்.